பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிச்சுக்கிட்டு வரோம். இந்த பைபிள் ஸ்டடியில் நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியின் போது, ஹோலி ஸ்பிரிட்ன் போது நிறைய நேரத்தில் அவர் ஆவியாக பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் ஆவி இல்லை, பர்சன். அதுதான் கடந்த பாடங்களில் நான் சொன்னேன். அவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும், துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமாக செய்யக்கூடாத சில காரியங்கள் போன பாடத்தில் சொல்லி கொடுத்தேன். ஓகே, பரிசுத்த ஆவியன் மிக மிக முக்கியமானவர். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து பிரபலமாக எல்லார்கிட்டையும் பேசாமல் தன்னோடு ஊழியத்தில் பிரயாணம் பண்ணின அந்த 12 சீஷர்களுக்கு தான் போதிச்சார். அதுவும் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக பரிசுத்தாவின் குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் கடைசியாக அவங்க மேலே ஊதி பரிசுத்தன் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இவங்களும் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தன் அனுபவத்துக்காக பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில் மேலறை வீட்டில் காத்திருந்தாங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு டோட்டலி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆவியானுடைய செயல்பாடுகள், கிரியைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். இந்த நாளில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை, அந்நிய பாஷையின் அவசியம். அந்நிய பாஷை பேசுறதில் காணப்படுகிற 7 காரியங்களை தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசிருக்கிறேன். ஓகே, நிறைய நேரத்தில் இந்த அந்நிய பாஷையை குறித்து சில குழப்பங்கள்லாம் இருக்குது. நான் ஒரு மெயின்லேண்ட் சர்ச்சுக்கு போகிற குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அப்போ அவங்ககிட்ட நான் பேசும்போது அந்நிய பாஷையை பற்றி அவங்களுக்கு தெரியல, அபிஷேகத்தை பற்றியும் தெரியல. நான் அந்த சபையை குறித்து பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் அது மெயின்லேண்ட் சர்ச்சு. ஆனால் அதுக்கு ஏன் சில நேரத்தில் இந்த அந்நிய பாஷையை பற்றி சில குழப்பங்களும் இருக்குது. அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கூட பவுல் அந்நிய பாஷையை பற்றி பேசியிருப்பார். மன்னிக்கணும், 14ஆம் அதிகாரத்தில், 12ஆம் அதிகாரத்தில் வரத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்நிய பாஷை பேசுவது அவசியமா? அந்நிய பாஷை எப்படி பேசுகிறாங்க என்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 7 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1வது இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, அந்நிய பாஷை என்பது அபிஷேகத்தின் அடையாளம். அபிஷேகத்தின் அடையாளம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இருக்குது. நம்ம பேசுகிற மொழி, வார்த்தை தான் நம்ம இனத்தின் அடையாளம். உதாரணத்துக்கு, என் தந்தை ஒரு தமிழன், என் தாய் ஒரு தமிழச்சி. நான் பேசும் மொழி என் இனத்தின் அடையாளம். ஸோ நம்ம பேசுகிற அந்நிய பாஷை நம்முடைய மறுபிறப்பின் மூலமாக தேவனுடைய பிள்ளை என்கிறதான அடையாளம். ஓகேங்களா? ஸோ 1வது 1 யோவான் 3:9. ஒருத்தர் யோவான் 3:3 இந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம். 1வது அந்நிய பாஷை என்பது அபிஷேகத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, மறுபிறப்பின் அடையாளம். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்குள்ள 2 பிறப்பு இருக்குது. நீங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஒருவன் ஆவியின்படி பிறந்தவன். இந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் யாரை குறிக்குதுன்னா, ஆகார் மூலமாக அடிமை பெண்ணாகிய ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்ச ஆகாருக்கு பிறந்தவன் தான் இந்த இஸ்மாவேல். அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆவியின்படி பிறந்தவன் யாருன்னா, சாராள் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே 2 பிறப்பு இருக்குது. நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு மாம்சத்தில் பிறந்திருக்கோம். இது முதல் பிறப்பு. ஸோ மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது.
ஒரு ஆள் பிறக்கும் பொழுது அந்த பிறப்புக்கு உத்தரவாதமா இருக்கிற தாய் தகப்பனுடைய பாஷையை நம்ம பேசுறோம் இல்லையா? அது போல அந்நிய பாஷை என்பது நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அங்கீகாரம் தான் இந்த அந்நிய பாஷை. விளங்குச்சுங்களா? உங்களுக்கு எது கேள்வி இருந்தால் கேளுங்க. யோவான் 1:12 வாசிங்களேன். யோவான் 1:12, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை திருமணம் பண்ணி ஏற்றுக்கொள்றதில்ல, கன்வெர்ட் பண்றதில்ல. கிறிஸ்துவ முறைப்பாடு நீ விசுவாசிக்கணும், அவர் இரட்சகர், அவர் தேவனால் கொடுக்கப்பட்ட மீட்பர். விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாட்டுல ஒரு பிள்ளை பிறந்தா அதுக்கு என்ன கொடுப்பாங்க? பிறப்பு பத்திரம் கொடுப்பாங்க. பிறப்பு பத்திரம் கொடுக்கும் போது பர்த் சர்டிபிகேட் கொடுக்கும் போது அந்த பர்த் சர்டிபிகேட்டை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய முத்திரை இருக்கும். அந்த நாட்டில் எந்த இடத்துல பிறந்தீங்க எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? அதே போலதான் எபேசியர் 1:13-14 பாருங்களேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம மேல ஆவியானவர் கொண்டு முத்திரை போடப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. இப்ப அவருக்கு சொந்தமானவர்கள் 14ஆம் வசனம், எபேசியர் 1:14, அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா உத்தரவாதமா இருக்கிறார், கிராந்துவா இருக்கிறார். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த அரசாங்கம் அந்த குழந்தைய அங்கீகரிச்சு ஏற்றுக்கொண்டு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, ஸ்பிரிச்சுவலி நம்ம மறுபிறப்பின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தையும் பெறேன். அது மாத்திரம் இல்லை, நான் பரிசுத்த ஆவினால முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த 1 யோவான் 3 நீ 3:9 வாசிங்கன்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் பாருங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் பிறப்பு, மறுபிறப்பு. இயேசு எப்படி பூமியில வரும்பொழுது மாமிசத்துல பிறக்கிறதுக்கு யோசேப்பும் மரியாளும் தேவைப்பட்டாங்க. மரியாள் இன்னும் திருமணமே ஆகல. ஏன்னா நம்ம எல்லாம் திருமணன்ற உறவுல, தாய் தப்பன் உறவுல தான் பிறந்தோம், சரீர உறவுல பிறந்திருக்கும். ஆனா இயேசு அவர் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது என்பதற்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல சொல்லப்பட்டது போல திருமணமாகாத பெண்ணின் வயிற்றுல பிறக்குன்றதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் அன்னைக்கு நிறைய பெண்கள் மெசியா பிறப்பாருன்னு சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா திருமணமாகாம வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுல மரியாளுக்கு கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு கேப்ரியல் தூதன் வாழ்த்துவார். எப்படி ஆகும் போது பரிசுத்தம் மேல் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். அதுதான் யோவான் 1:14, வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தை தான் ஆண் பெண் உறவு இல்லாமல் பரிசுத்த ஆவினாலே இயேசு உற்பத்தியானார். அதே போல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர்னால இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு born again நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இதை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 3:3 எடுத்து வாசிங்களேன். அங்க நிக்கோதேமு கிட்ட சொல்லும் போது நிக்கோதேமுக்கு அது விளங்கல. ஏசு சொல்லுவாரு, நீ மறுபடியும் பிரபாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ரோமர் ஆட்சி காலத்துல வாழ்ந்த நிக்கோதேமு கிங்டம் ஆஃப் காட பத்தி பேசும்போது அவருக்கு விளங்கல. ஏசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்பா, மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது. அதுல நீ அந்த அனுபவத்தில் நீ போனாதான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், தேவ ராஜ்யத்துல வாழ முடியுன்றார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3:3 யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
நீ மறுபடியும் பிரபா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்ந்த வயதிற்கு எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கருப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்றான். இவருக்கு விலங்குல பிசிக்கலா சொல்றாரு, நான் மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுல போயிட்டு மறுபடியும் பிறக்கணுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு இயேசு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு பிரதிதான், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவும் சொல்கிறார். மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். நம்மளாம் மாமிசத்துல பிறந்திருக்கிறோம். ஆவியில பிறக்கிறதுனா என்னன்னா, நிறைய நேரத்தில் ஜலத்தினாலும் ஆவின்னு சொல்லும்போது ஞானஸ்நானம் நடத்துக்கிறாங்க. இல்ல அது ஞானஸ்நானத்தை பத்தி பேசல. இயேசு எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவினாலும் வார்த்தையினாலும் தான் பிறந்தார். புரியுதுங்களா? அப்படி வார்த்தையின்படி ஆகட்டும்னு வார்த்தையை அக்செப்ட் பண்ணக்கூட வார்த்தை மாம்சமானது. ஸோ இந்த வார்த்தை என்பது நீங்க 1 பேதுரு 1:23 பாருங்களேன். 1 பேதுரு 1:23, 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினால் அல்ல, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜென்னிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜென்னிப்பிக்கப்பட்டீர்களே. சோ நீங்க மறுபடியும் பிறந்திருக்கலன்னு சொல்றாரு. இங்க வித்துன்றது தேவனுடைய வசனம். இயேசு எப்படி வார்த்தையினால பரிசுத்தாவில் பிறந்தாரோ, பரிசுத்தாவுடைய அனுபவத்தினால வார்த்தையினால பிறக்கணும். ஸோ அந்நிய பாஷை ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது எப்படி தன் தாய் தகப்புடைய மொழியை பேசுதோ, அதே போல நீங்க மறுபிறப்பின் அடையாளமாக தான் அந்நிய பாஷை பேசுறீங்க. நான் தேவனுடைய பிள்ளை. இன்னும் சில வசனத்தை காமிச்சு கொடுக்கிறேன். 1வது, அந்நிய பாஷை என்பது மறுபிறப்பின் அடையாளம். இது விளங்குச்சா? 2வது குறிப்பு அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 10:46. அந்நிய பாஷை வரத்தின் செயல்பாடு. அந்நிய பாஷை சில இடத்துல வரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கொஞ்சம் நான் விளக்குறேன். அந்நிய பாஷை என்பது வரத்தின் அடையாளம். உங்களுக்குள்ள நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா சில அந்நிய பாஷை அது வரமாகவே செயல்படும். அப்போஸ்தலர் 2:4 எடுத்து வாசிக்கிறீங்களா? 2:4 பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்கினார்கள். இதெல்லாம் வேற வேற நாட்டை சேர்ந்தவங்கலாம் இருந்து பார்க்கறாங்க. இவங்க பேசுறது அவங்க மொழிக்கு என்ன ஆகுது? இன்டர்பிரேட் ஆகுது. தமிழவங்க இருக்கிறாங்களா? இருந்ததாக அங்கே இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அங்கே கலிலேயே இருந்திருக்கிறாங்க நிறைய பேர், கிரேக்கத்தாரும் அரபர், ஏறக்குறைய 18 மொழி பேசுறவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. நீங்க 9ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா இவங்க மேல பேசுற பாஷை அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அது விளங்கி கொள்ளத்தக்கதாக பேசப்படுது. புரியுதுங்களா? சோ நீங்க அப்போஸ்தலர் 10:46 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10:46. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கையை தூக்கி கேளுங்க. அப்போஸ்தலர் 10:46 பாருங்க. அங்க கொர்நேலிய வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் ஞானஸ்நானமே எடுக்காத ஜென்டைல்ஸ், புறஜாதிகள் அங்க பாருங்க, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் 46 பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ளவனா யூதர்கள், விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேல பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஸோ அந்நிய பாஷையில பேசுற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க வரத்தினால செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லையா முதல் மெயின்லேண்ட் சர்ச்சை பத்தி. அந்த குறிப்பிட்ட மெயின்லேண்ட் சபை என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல அந்நிய பாஷை பேசுறது எல்லாருக்கும் விளங்குனுச்சு. இப்ப நீங்க பேசுற அந்நிய பாஷை யாருக்கு விளங்கலையே. அங்க ஏன் விளங்குனுச்சுன்னா,
அது வரமா செயல்பட்டதுனால 9 வரங்கள்ல ஒரு வரம் அந்நிய பாஷை பேசுற வரம், அதுல இன்னொரு வரம் அந்நிய பாஷை வியாக்கணம் பண்ற வரம். புரியுதுங்களா? இன்டர்பிரேஷன். இப்ப இவர் ஒரு பேர் என்னது, யுகேஷ் சீனத்துல பிரீச் பண்றார். இவர் ஒரு சீன பாஸ்டர் பிரீச் பண்றார். இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாம் யாரு? இந்தியன்ஸ். அப்போ உங்களுக்கு சீன மொழி விளங்காததுனால சீனம் தெரிஞ்ச ஒருவருக்கு அவருக்கு சீனமும் தெரியும், தமிழும் தெரியும். இவர் என்ன செய்வாரு? சீனத்துல பேசுறத தமிழ்ல இன்டர்பிரேட் பண்ணுவார். அதான் அந்நிய பாஷை. வரங்களை பத்தி ஒரு நாள் படிச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு வரங்கள் எப்படிப்பட்டது, அந்த வரங்கள் சில நேரத்தில் ரொம்ப பேர் அந்நிய பாஷையில பேசுறாங்க. மற்றவங்க பேசுற பாஷையை இன்டர்பிரேட் பண்றது, வியாக்கணம் பண்ற வரம் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை, அந்த வரத்துக்காக செயல்படுறது. இங்க வரமா வெளிப்பட்டது காரணம்னா, அங்க 18 பாஷை பேசுகிற நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பரிசுத்த ஆவியன் வெளிப்பட முடியும், அவங்க மொழியில விளங்குது. ஒன்னாவது சொன்னேன், அந்நிய பாஷை மறுபிறப்பின் அடையாளம். இந்த பூமியில பிறக்கிற எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க தாய் தகப்பன் பேசுற மொழியை பேசுவாங்க, அந்த நாட்டின் மொழியை பேசுவாங்க. அப்போ ஒன்னாவது விலைக்கு கொள்ளுங்க, நீங்கள் நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளையாக மறுபிறப்பின் அடையாளம் தான் அந்நிய பாஷை. ஓகேயா? ரெண்டாவது, அந்நிய பாஷையில பேசுறது அது வரத்தின் செயல்பாடு. சில அந்நிய பாஷை வரமாக செயல்படும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை பத்தி பேசும்போது அந்த கொரிந்து சபையில சில ஒழுங்கினமான காரியங்கள் இருந்ததுனால பவுல் அந்நிய பாஷையை பார்க்கலும் தீர்க்க தரிசனம் பேசுறது நல்லது. ஏன்னா அந்நிய பாஷையில பேசும்போது கல்லாதவன், அந்நிய பாஷை குறித்து தெரியாதவங்க வரும்போது என்னடா இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு அது பகுதியாக பரியாசமாக மாறும். அதே தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க என்ன செய்ய முடியும்? இருதயத்துல குத்துண்டு மனம் திரும்ப முடியும்னு சொல்லி அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லல. கடைசியா அந்த வசனத்தை வாட்சி முடிச்சுன்னா, உங்களை பார்க்க நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுறேன். அதனாலதான் சிலவங்க என்ன சொல்லுவாங்க, சில சபைகளை நீங்க அந்நிய பாஷை பேசுறதா தனி அறையில பேசுங்க, சபையில பேசாதீங்க அப்படின்வாங்க. ஆனா 2வது குறிப்புனா அது வரத்தின் செயல்பாடு. சில நேரத்துல வரமா செயல்படும், சில நேரத்துல நீங்க நார்மலா மற்ற மொழிகளை பாஷைகளை பேசுறது போல அந்நிய பாஷை பேசுறோம். 3வது அந்நிய பாஷை அவசியங்களாம். 3வது குறிப்பு அப்போஸ்தலர் 2:11 பாருங்க. அந்நிய பாஷையில பேசுறது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறோம். நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறத விளங்கிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:14-11 கிரேக்கத்தாரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறார்கள் என்றார்கள். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்நிய பாஷையில ஃபர்ஸ்ட் டைம் பேதுரு 120 பேர் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவங்களாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. சில நேரத்துல நீங்க அந்நிய பாஷையில துதிக்கும் போது, பாடும் போது, செபிக்கும் பொழுதுலாம் நீங்க கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுறத உணரணும். அது மற்றவங்களுக்கு விளங்காது. அந்நிய பாஷையில பேசுறது என்பது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறதுக்கு அடையாளம். 4வது நம்முடைய ஆவியை கொண்டு தேவனோடு இணைக்கிற தெய்வீக உரையாடல். மறுபடியும் சொல்ற, நமக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. நம்மளுடைய ஸ்பிரிட்டும் தேவனுடைய ஸ்பிரிட்டும் கனெக்டட் நம்முடைய ஆவியை கொண்டு தேவனோடு இணைக்கிற தெய்வீக கன்வர்சேஷன். அதுக்கு 1 கொரிந்தியர் 2:9-11 வரைக்கும் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2:9-11 அங்க பவுல் ஒரு விசேஷமான முக்கியமான காரியத்தை கொரிந்தியருக்கு சொல்லுவார். 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணின கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் ஆயத்த பண்ணது என்னன்னா அந்த தெய்வீக ஞானமாகிய ரகசியமாகிய கிறிஸ்து. அது அவங்களால அறிய முடியல. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 உங்க முன்னுக்கு ஒரு ஸ்பிரிட் ரெலம், ஒரு ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படுது. நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. நிறைய வெளிப்பாடு, நிறைய வார்த்தைகள், சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்தது பாருங்க, மனுஷனுள்ள ஆவியை என்று எவன் மனுஷனுக்குள்ள அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி என்று ஒருவன் தேவனுக்குள்ள அறிய மாட்டான். நமக்கு பாருங்க, நமக்கோ தேவன் தமது ஆவியினால வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியினால் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை என்று நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நம்ம ஆவியில நம்முடைய மனசாட்சி இருக்குது. சில நேரத்தில் நம்ம ஆவி நம்மளை உணர்த்தும், நீ செஞ்சது தவறு, இப்பவே ஒப்புருவாவு. நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் த்ரூ த ப்ரேயர், ஜெபத்தின் மூலமாக அந்நிய பாஷையில் பேசும்போது கனெக்டட் ஆகுது. ஸோ மறைவான சில வெளிப்பாடுகளை அந்நிய பாஷையில் பேசும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தேவன் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை எங்கு தொழுது கொள்கிற காலம் வருதுன்னு சமரிய பண்டிகையே சொல்வார்ல, அவர் ஹோமனி போட்டோஸ். அதுதான் சொல்றேன், அந்நிய பாஷைன்றது ஜெப நேரத்தில் சர்ச்சில் மட்டும் இல்லை, நீங்கள் டிரைவ் பண்ணும் போது. அன்னைக்கு பாருங்க, கையை கட்டிட்டாங்க, காலை கட்டிட்டாங்க, அநேக அடி அடித்தாங்க. ஆனால் அஸ்திபாரம் எதனால அசைச்சது? இரவு வேளையில் பவுனு சீலாவும் அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, அஸ்திபாரமே அசைச்சது. ஸோ நீங்கள் அந்நிய பாஷையில் பேச 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 நீங்கள் ஆண்டோடு கூட இணைஞ்சு நிறைய மகத்துவமான ரெவல்யூஷன் வெளிப்படல ஆண்டு கொடுப்பார். சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்ட இந்தியாவிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்தர் அம்மா என்று சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் அவர் பேர் ராம்பாபு. அவர் சுவிசேஷகராக நிறைய ஹீலிங் செய்கிறார். அவர் ஒரு நாளைக்கு 7 hours அந்நிய பாஷையிலே பேசுவார். 7 hours ஸ்பீக் அண்ட் டங்ஸ். அந்நிய பாஷையில் பல வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு சாட்சி கேட்டேன். அதில் ஒரு ஹோட்டலில் போய் ஒருத்தர் தங்கியிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர். அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பக்கத்து ரூமில் உள்ளவர் கதவை தட்டி இருக்கிறார். கதவை தட்டிட்டு என் வாழ்க்கையில் நடக்கிற, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சு சாகிற ஒரு மனநிலைமையில் வந்திருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இவர் பேசுகிற அந்நிய பாஷை அவரோட ஊர் பாஷை. இவர் பேசிட்டு இருக்கிற அந்நிய பாஷைலாம் அவரோட வாழ்க்கையில் நடந்தது, அவரோட மொழியில் ஆவியானவர் இன்டர்பிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னது போல் அந்நிய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேசும் பொழுது அது வரமாக செயல்படும். 2வது, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவனோடு கூட இருக்கிற ஆழமான உறவுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடும். மறைஞ்சிருக்கிற வெளிப்பாடுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துறாங்க. அதனால அந்நிய பாஷையில் நல்லா பேசுங்க. 5வது குறிப்பு 1 கொரிந்தியர் 14:2 பாருங்க. 1 Corinthians chapter 14 verse 2. அந்நிய பாஷையில பேசுகிறவன் ரகசியங்களை பேசுறானோ. 2வது வசனம் பாருங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். ரகசியங்களை பேசணும். ரகசியத்தை இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடை சுத்தம் இல்லாமல் இருக்குது, அது வேறு சமயத்தார் வேறு இனத்தாரோடைய கடை. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? தமிழில் பேசுவீங்க. பேசும்போது என்ன செய்வீங்க? அவங்களுக்கு விளங்கக்கூடாது, இந்த கடை வேணாம், ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வேறு கடைக்கு போவோம். சில நேரத்தில் சில கடைக்கு போகும்போது இந்த கடையில் விலைவாசி ரொம்ப கூட, இதே பொருள் அங்கே ரொம்ப குறைவாக இருந்தது விலை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு விளங்கக்கூடாது என்பதற்காகவே நம்மளுடைய தமிழ் மொழியில் பேசுறது போல, தாய்மொழியில் பேசுறது போல நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது ரகசியங்களை பேசுகிறோம் என்று பவுல் சொல்றார். அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறான். அடுத்தது
6வது குறிப்பு என்னன்னா, 1வது சொன்ன அந்நிய பாஷை பேசுறது என்பது மறுபிறப்பின் அடையாளம். 2வது சொன்ன அந்நிய பாஷை பேசுறது வரத்தின் செயல்பாடு. 3வது அந்நிய பாஷையில் பேசும்போது அது தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்கு அடையாளமாக இருக்குது. 4வது நம்ம அந்நிய பாஷையில் பேச பேச தேவனோடு இணைக்கிற ஆழமான உறவுக்குள்ள கொண்டு போகிற ஒரு தெய்வீக கன்வர்சேஷன் உரையாடல் இருக்குது. 5வது அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நம் ரகசியங்களை பேசுகிறோம். அது எல்லாருக்கும் விளங்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ரகசியங்களை போயிட்டு எல்லார்ட்டும் சொல்ல மாட்டோம். 6வது 1 கொரிந்தியர் 14:2 அதிலே பாருங்க, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். எப்போதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுறீங்களோ நீங்க தேவனிடத்துல பேசணும், பேசுறதாக நினைச்சு கொள்ளணும். விளங்குதுங்களா? நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது நான் தேவனிடத்துல பேசுறேன்றதான ஒரு இடத்துக்கு வரணும். எப்பெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுறீங்களோ, எப்படி ஒரு தாய் தப்பிட்டு பேசுகிறோமோ அதே போல் நம்ம தேவனிடத்தில் பேசுகிறோம். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை அவரால் ஆவினால் கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு விளங்கும். புரியுதுங்களா? அடுத்து கடைசியாக 7வது குறிப்பு 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ அந்நிய பாஷையில் பேசும் பொழுது உங்களுடைய இன்னர் மேன், உங்களோட உள்ளான மனுஷன், உங்களோட ஆவின் மனுஷன் ஸ்ட்ரென்த்தாக வரும், பக்தி விருத்தி அடையுது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அந்த கிளாரிட்டி, அந்த எல்லை விசாலமாகுது. நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:16 பாருங்க. 3:16 எபேசியர் 3:16 பவுல் அங்க சபைக்கு எழுதும் பொழுது, எபேசு சபைக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, 15-16 வாசிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். இன்னர் மேன், நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அவன் பலன் அடையணும்னா, பக்தி விருத்தி அடையணும்னா அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். பவுலுங்க சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேச தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் மற்றவர்களுக்கு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் அந்நிய பாஷை என்ன வித்தியாசம்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சபைக்கு நீங்க பக்தி விருத்தி உண்டாக்குறீங்க. ஆனா அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுக்கு நீங்க பக்தி விருத்தி உண்டாக்குறோம். உங்க ப்ரேயர் லைஃப், உங்க உள்ளான மனுஷன்னா பலப்படும். எப்படி தாவீது கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு he didn't use the weapons. inner strength, என்னால கோலியாத்தை வீழ்த்த முடியும். அவருக்கு இருந்த தேவன் மேல இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட என்ற மனநிலைமையில இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னர் ஸ்ட்ரென்த்ல தான் ஜெயித்தார். அதே போல அந்நிய பாஷையில பேசும்போது உங்க உள்ளான மனுஷன் ஸ்பிரிட்ல பலன் அடைவார். நிறைய நேரத்துல நீங்க உங்க உள்ளான மனுஷன் பலன் அடைவதற்கு இந்த அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனா அந்த 1 கொரிந்தியர் 14 நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்க சபைக்குள்ள சில குழப்படிகள், அந்த சபைக்குள்ள சில சில பிரச்சனை இருந்ததுனால தான் பவுல் இப்படி செய்யறாரு. பாருங்க, மேலிருந்து வாசிக்கிற 2வது வசனத்துல, அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவினால ரகசியம் பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால். யாரும் விளங்காது. நம்ம தமிழ்ல பேசியிருக்கும் போது சீனனுக்கு விளங்காது. சீனர்கள் சமயத்தில் பேசுற மொழி ஒருவேளை கற்றுக்கொண்டால் நீங்க விளங்கும். அதுலேயும் மென்ரின் தான் ஸ்கூல்ல பாய்க்கிறாங்க. மற்ற மொழி இருக்கு, ஹக்கா இருக்குது, பல மொழி இருக்குது. அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, குஜராத் இருக்குது, நிறைய மொழி இருக்குது. நீங்க கற்றுக்கொள்ளாம அதை பேச முடியாது.
ஆனால் பேசுகிறவங்களுக்கு அந்தந்த இனத்தின் அடையாளமாக அவங்களுக்கு புரியும். அதனால அந்நிய பாஷையில் பேசுறது எல்லாரும் அறிஞ்சு கொள்வாங்கன்றதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது உங்களுக்கும் தேவனுக்குரியது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில். எப்பெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுறீங்களோ நான் தேவனோட பேசுறேன். அப்ப நீங்க பேசுற உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் அவரால் நிதானிக்க முடியும், அவரால் பதில் கொடுக்க முடியும். தீர்க்க சரித்திரம் சொல்கிறவனோ பக்தி விருத்தியும் புத்தியும் ஆதரவு உண்டாக்கத்தக்க பேசணும். நிறைய நேரத்தில் தீர்க்க தரிசனம் இப்போ எப்படி சொல்றாங்க, கடைசி காலம் வரப்போகுது, பழைய ஏற்பாட்டில் அழிவு வந்துச்சு, இதே தான் சொல்லுவாங்க. பெருவெல்லாம் வரப்போகுது, இந்த 2026 ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, வியாதி வரும், இப்படிதான் சொல்றாங்க. தவிர பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம்ன்றது இதுதான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். தீர்க்க தரிசனம் அதை வர நாட்கள் சொல்லி கொடுக்குறேன், எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது, அது எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை பற்றி பேசணும். நிறைய நேரத்தில் இப்போலாம் தீர்க்க தரிசனம்னா சொல்லி சொல்லி பழகிட்டனால நிறைய ஊழியக்காரங்க அதுதான் சொல்கிறேன். எங்கே வெள்ளம் வரப்போகுது மழை வரப்போதெல்லாம் அதெல்லாம் வானிலை அறிக்கையிலே சொல்லிடுவாங்க. ஒருத்தர் வரப்போகிறாரு, சமீபமாக இருக்கிறாரு. ஒருத்தர் அப்படி தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். தமிழ்நாட்டில் வெட்டுக்கிளி வந்துச்சு, அது செய்தியெல்லாம் வந்துச்சு. வெட்டுக்கிளி நிறைய, திடீர்னு ஒரு வெட்டுக்கிளி வந்தோன்னே இது கடைசி காலம். அப்போ அந்த வாய்ஸ் நோட்டை நான் கேட்டுட்டு நான் என்ன நினச்சேன்னா, அந்த யோவேல் புத்தகத்தில் தான் முசுகட்டை பூச்சி தின்னதை அப்படின்னு வரும், பச்சை புழு தின்னது, வெட்டுக்கிளி வந்து. சரி, வெட்டுக்கிளி வரதுக்கு போது முசுகட்டை பூச்சியும் பச்சை புழு வந்துச்சு, அதெல்லாம் ஏன் வரல? அது யோவேல் காலத்தில் அவங்களுக்கு வரப்போகிற காரியத்தை விலைக்கு சொல்றதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னது. சிலவங்க இந்த பைபிளோட பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு தீர்க்க தரிசனமாக சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது. இப்போ புதிதாக ஃபோன் நம்பர் சொல்றாங்க. ஐ சி யூ வாய் யூ எனிபடி ஹியர் வாய் யூ, உடனே யுகேஷுக்கு தெரிஞ்சோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அது குற்றஞ்சாட்டில் அந்த அளவுக்கு தெரியல. சிலவங்க சொல்கிறாங்க இவங்க போய் ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு இப்படியே சொல்கிறாங்க. அது எனக்கு யாரையும் குற்றச்சாட்டை விரும்பலை. ஆனால் எந்த ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் வரங்களாக இருந்தாலும் அதுக்கு அஸ்திபாரம் பைபிள். ஸோ அடுத்தது பாருங்க, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன், அதிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் மேன்மை உள்ளவன். ஸோ சபையில் பேசும்போது அந்நிய பாஷையை நீங்கள் விளங்குற மாதிரி சொல்லணும். தீர்க்க தரிசனம் பெஸ்ட்டாக சொல்கிறது நல்லதுதான் சொல்கிறார். அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்களாக வேண்டும் என்று அதிகம் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறதாவது, போதகத்தை போதிக்கிறதாக ஏதுவாக சொல்லாமல் அந்நிய பாஷை பேசினால் என்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது கொரிந்து சபையில் மட்டும்தான் பவுல் இப்படி சொல்றாரு. அங்க இருக்கிற ப்ராப்ளத்தை டீல் பண்றது. ஸோ அந்நிய பாஷையில பேசுறது தவறுன்னு சொல்ல, அது சபைக்குள்ள விளங்காம குழப்படி ஏழாத படிக்கு கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனை தீர்வு கணக்கு தான் அப்படி சொல்றாரு. தவிர சில நேரத்தில் பவுல் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சபையில் பேச வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம், கடைசி வசனம் பாருங்க, 39வது வசனம், சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுங்கை சரியா கவனிச்சு பேசுகின்றார். ஸோ அந்நிய பாஷை பேசுறது என்பது முதலாவது நான் சொன்ன அபிஷேகத்தின் அடையாளம். ரெண்டாவது நம்ம மறுபடி பிறந்துட்டுன்றதுக்கு ஒரு அடையாளம். மூணாவது அந்நிய பாஷை வரத்தின் செயல்பாடு. அந்நிய பாஷையிலும் அற்புத வாசல்னு ஒரு புத்தகத்தை படித்தேன். அது இந்தியாவில் இன்னமும் ஒரு தீர்க்கதரிசியாக உண்மையோடு உத்தமத்தில் ஊழி செய்கிற பிரதர் எசேக்கியல் பிரான்சிஸ். அன்னிலேருந்து பார்க்குறேன், யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசின்றதுக்காக ஃபோன் நம்பரு பேர்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய பிரசங்கமே தீர்க்க தரிசனமாக தான் இருக்கும்.
அவர் எழுதின புத்தகத்தை வாசித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு வாசல் வழியாக நுழைவீங்க, நம்ம தானே? அப்புறம் தான் ரூமுக்கு ஒரு வாசல், அந்த ரூமுக்கு ஒரு வாசல், பாத்ரூம் ஒரு வாசல். அதே போல் 9 வரங்களில் முதல் வரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுற வரம் அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை தான் மற்ற வரங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணுது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்நிய பாஷை நீங்கள் பேசுகிறீங்களோ அது அந்த அந்நிய பாஷை வரமாகப்பட்டது. அது மற்ற வரங்களுக்கு அஸ்திபாரம் போடுகிற வாசலை திறக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தடுத்து சில குணமாக்கிற வரம், தீர்க்க தரிசனம் வரம், ஞானத்தை போதிக்கிற வசனம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞானத்தை போதிக்கிற வசனம் வரனா என்னன்னு வருகிற வாரங்களை சொல்கிறேன். ஸோ அடுத்தது 3வது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும்போதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடி அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுடைய மகத்துவத்தில் பேசுவீங்க. சில நேரத்தில் அவர் வசனத்தை காமிப்பார், சில நேரத்தில் சில தரிசனங்களை பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, அந்நிய பாஷையில் பேச பேச நம்முடைய ஆவி கொண்டு தேவனோட நம்ம க்ளோஸ் ஆகும், ஆழமான இடத்துல போகிறோம், அவர் அனுபவிக்கிற இடத்துக்கு போகிறோம். அடுத்தது சொன்னேன் 5வது ரகசியங்களை பேசுகிறோம். சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு முறை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரமா இந்த கேயாசி நாகமோட ரதத்துக்கு பின்னாடி போகும் பொழுது வீட்டில் இருந்துக்கிட்டு கேயாசி வந்தோன்னே, நீ அந்த ரதத்துக்கு பின்னாடி போகும்போது என் மனசு உன்னோட கூட இல்லையான்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதா நீங்கள் பார்க்க முடியும். த்ரூ த விஷன் ஸ்பிரிட் ரெலமில் பார்க்க முடியும். ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறோன்னே இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ்னா என்ன தெரியுங்களா? அறிவை உணர்த்த வசனம். அவங்க லைஃப்பில் கடந்து போகிற சூழ்நிலையை அவங்க அப்படியே காமிப்பார். யூ கேன் சென்ஸ், யூ கேன் சீ த ஸ்பிரிட் ரெலமில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் திறக்கப்படும். அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம தேவன்கிட்ட பேசுறதாக பேசுங்க. கடைசியாக உங்களுக்குள்ள பக்தி விரித்து உண்டாக நம்ம பேசணும். அதனால் அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். கேள்வி இருக்குங்களா? கேளு. 6வது நான் சொன்னேன் 1 கொரிந்தியர் 14:2 தேவனிடத்தில் பேசுகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போ தேவனிடத்தில் பேசுறதுக்கு ஒரு பாஷை இருக்கு, பரலோக பாஷை. அதை பவுல் சொல்வார், தூதர் பாஷை பேசினாலும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும். அது எங்கே இருக்குதுங்களா? 13 சொல்வார், நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிறவன். ஸோ நீங்கள் எல்லா பாஷையிலும் பேசுகிறீங்க. கொரிந்து சபையில் பிரச்சனை இருந்தது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் போய் மார்க்கு புத்தகம், நான் நினச்சேன் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு. மார்க்கு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இயேசு சீஷரை பார்த்து சொல்வார், 16வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசிக்கிறவளால், சொல்லுங்க, விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளம். அது 2 காரியம் சொல்வார். என் நாமத்தினால் பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு யாதோடு குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது. விசுவாசம் நடக்க அடையாளங்கள், விசுவாசத்தை துரத்துவார். ஸோ அந்நிய பாஷை என்பது விசுவாசுக்கு தான் நடக்கிற ஒரு காரியம். நான் அதுக்கு பிறகு நான் சொல்றேன் எப்படி அந்நிய பாஷை பேசணும். பேசுவீங்களா அந்நிய பாஷை? சீன பாஷை பேசுவீங்களா? பேச முடியுமா? ஏன் பேசலை? நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு விரும்பலை. அதுக்கெலாம் கிளாஸ் இருக்குது. எந்த மொழியும் நீங்கள் பேசலாம். இப்போ நான் பாரிஸுக்கு போனப்போ 2-3 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. போஷுனா நம்ம எப்படி ஒரு ஆளை பார்த்தோன்னா போஷு அப்படின்னாலும் அவங்களும் தலையாடுவோம். குட் மார்னிங் சொல்கிற மாரி. ஒமோ சவானா எப்படி இருக்கீங்க? சவானா நல்லா இருக்கிறேன். மர்சி பக்குனா ரொம்ப நன்றி. இந்த ஒரு 4 மர்சினா நன்றி, மர்சி பக்குனா ரொம்ப நன்றி. இதெல்லாம் அங்கே இருந்த நாட்களில் சாதாரணமாக யூஸ்வலாக சொல்கிற வார்த்தையை அங்கே இளைஞர் மக்கள்லாம் அவங்களாம் ஃப்ரான்ஸ் மொழி பேசுவாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ ஏன் நம்மளால் மலாய் பேச முடியுது? மலாய் நம்ம நாட்டோட மொழியினால்
இப்போ இங்கே இருக்கிற பங்களாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு மற்ற நாட்டில் வந்து. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அந்நிய பாஷை என்பது பரிசுத்தால் கொடுக்கப்படுகிற அது வரமாகவும் அது மறுபொறுப்பின் அடையாளமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ஏசு சொல்லி கொடுப்பாரு பரிசுத்தாவின் பற்றி. பாருங்க, நான் வாசிக்கிறேன். 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அதே நீங்க ஏசாயா 44:3 வாசிங்கன்னா, ஏசாயா 44:3 எடுத்துட்டா வாசிங்க. 44:3 பார்த்தீங்கன்னா, தாகமுள்ள மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்நிதியின் மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் எண்ணத்தில் வரணும். இந்த வரங்கள் எல்லாமே ஒன்றாவது விசுவாசிக்கணும், ரெண்டாவது தாகமாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு தாகம் இருக்கும். தாகமுள்ளவன் எடுத்து வர கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனோ அவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்ம விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத பண்ணினால் பரிசுத்தம் இன்னும் அருளப்படவில்லை. இந்த இடத்துல அவர் சொல்றது ஆவியானோட அபிஷேகத்தை பத்தி சொல்றாரு. இயேசு மகிமைப்படலைன்னா இயேசு இன்னும் சிலுவைக்கு போகல. இயேசு சிலுவைக்கு போன பிறகுதான் இவங்க போய் காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றாங்க. ஸோ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றாவது நீங்கள் தாகமாக இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் விசுவாசிக்கணும், மூணாவது எப்படின்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு தண்ணீர் ரூமில் போய் உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதுமே ஒரு பாஷையை பேசும் பொழுது எப்படின்னா, அதுதான் அந்நிய பாஷையில் பேசும்போது சிலங்க சிரிப்பாங்க, சில கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு மலாய்க்காரர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார். அப்பாங்க மச்சமான நான் பிகி இப்போ நான் தமிழில் பேசுறது எப்படி நிப்பாட்டின பிறகு தான் நான் என்ன செய்கிறேன், மலாய் மொழி அதே மலாய் மொழியில் பேசுகிறேன். நான் மலாய் மொழியை நிப்பாட்டினா தான் தமிழில் பேச முடியும். நீங்கள் தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு மலாய்க்காரர் வந்து ஒரு இடத்த கேட்குறாரு, மலாயில் கேட்குறாரு, உடனே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, தமிழை நிப்பாட்டிட்டா தான் மலாய் மொழியை பேச முடியும். ஆண்டவரை துதிக்கிற சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சொல்லி ஆவியில் நிரம்பும் பொழுது நீங்கள் ஆவியானவரை ஃபீல் பண்ணி அந்த பிரசனத்தை உணர்ந்து அப்படியே நீங்கள் உங்கள் நாவை விட்டு கொடுக்கும்போது, உங்கள் நாவு பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டு வரும்போது நீங்கள் திடீர்னு பேச ஆரம்பிப்பீங்க. எந்த குழந்தையும் பேசினோன்னே, இந்த குழந்தை பிறந்தோன்னே அம்மா அப்பா எனக்கு சோறு போட்டு கொடுங்க அப்படியே பேசிட்டு அது தத்தானோ தித்து தத்தப்பானோ நீங்கள் அப்புறம் சொல்லி கொடுப்பீங்க. தாத்தா அப்பா இப்படி சொல்லி கொடுப்பீங்க. அப்போ நாளாவ அது தெளிவாக பேச ஆரம்பிக்கும். அதே போல் அந்நிய பாஷையில் பேசும்போது ஆரம்பத்தில் குழந்தையா இருக்கிறதுனால இப்போ பேசும்போது அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் போக 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 அந்நிய பாஷையுடைய கணுக்கால் அளவு முழங்கால் அளவுக்கும், முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சல் ஆழத்துக்கு போவீங்க. தென் உங்கள் பாஷை பேச பேச அது தெளிவாகும், அது வார்த்தையாகும், வரமாக செயல்படும். அதுதான் சில நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்க பேசுகிறத பார்த்து சிலவங்க பரியாசம் பண்ணுவாங்க. விளங்காதனால என்னமோ உளறத போல இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க, அவங்க குடித்து வெறிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால்தான் பரிசுத்தாவில நிரப்பப்படும் போது சிலங்க கீழே விழுந்துடுறாங்க. சிலங்க லாஃபிங் ஸ்பிரிட், ஜாய் த ஸ்பிரிட், சிரிப்பாங்க. சிலவங்க அப்படியே போதையில் இருக்கிற மாதிரி கிடப்பாங்க. அது பரலோக அனுபவம். ஆனால் அது வந்து அந்த பர்சனலாக அனுபவிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அது விளையாட்டை போல இருக்கும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக இங்கே எல்லாரும் எந்த அப்பாவுக்கு போகிறதுங்களோ அந்த மொழி பேசுகிறீங்களா இல்லையா? அதே போல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக தேவனிடத்தில் பேசுகிற, அவரோடு பேசுகிற ரகசிய பாஷையாக, அவருடைய மகத்துவங்களை பேசுகிற பாஷையாக, ரகசிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற பாஷையாக உங்களுக்கு பக்தி விரித்து உங்கள் ஆவி ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, உங்கள் உள்ளான மனசை பலப்படுவதற்கு மற்றும் பக்தி விரித்து உண்டாகத்தக்கதாக நம்ம பேசணும். அந்நிய பாஷை ரொம்ப முக்கியமான காரியம். இது கேள்வி இருந்தால் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.